Next theorem, third proof, adjoint of A whole transpose equal to adjoint of A transpose னு சொல்லி find out பண்ணணும். இதுக்கு எது யூஸ் பண்ணிக்கிறேன்னா A inverse is equal to 1 by determinant of A into adjoint of A. இது already we know that the formula. இது யூஸ் பண்ணி நம்ம இந்த இது proof வந்து காட்ட போகிறோம். A inverse equal to 1 by determinant of A into adjoint of A. இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஏங்கிற இடத்துல எல்லாமே A transpose, ஏன்னா அவங்க கொடுத்துருக்கே transpose பண்ண சொல்லியிருக்கனால ஏங்கிற பொசிஷன் எல்லாத்தையும் வந்து A transpose எடுக்கிறேன், நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ரீப்ளேஸ் பண்ணுறோம். ரீப்ளேஸிங் A by A transpose. அப்போ எப்படி மாறும் எனக்கு A transpose the whole inverse is equal to 1 by determinant of A transpose into adjoint of A transpose. ஓகேவா? இப்போ A transpose மட்டும் ரைட் சைடில் வச்சுக்கோ, மீதில் லெஃப்ட் சைட் கொண்டு வந்துருங்க. அது இப்படி எழுதிக்கும். adjoint of A transpose equal to A transpose the whole inverse into determinant of A transpose. ஓகேவா? இப்போ A transpose the whole inverse ஆல்ரெடி தெரியும், ப்ரூஃப் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. A transpose the whole inverse is equal to A inverse the whole transpose. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் அது இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். எப்படி இருக்கு எனக்கு A transpose the whole inverse னா A inverse the whole transpose into determinant of transpose. determinant of transpose தான் A transpose, determinant of A transpose. ஓகேவா? இங்கே என்ன இருக்குது adjoint of A transpose equal to A transpose the whole inverse into determinant of A transpose. ஓகேவா? ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், A transpose சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா A transpose ஹோல் இன்வர்ஸை வந்து A inverse of transpose அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகேவா? ப்ரீவியஸ் பார்ட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். இப்போ adjoint of A transpose equal to A inverse of transpose into determinant of A transpose. ஓகேவா? A transpose மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா நமக்கு A இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா தெரியும். அது A இன்வர்ஸ்னா 1 by determinant of A into adjoint of Aன்னு எழுதுவோம். அப்போ அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அது A இன்வர்ஸ்னா 1 by determinant of A into adjoint of A the whole transpose into determinant of A transpose. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா மல்டிபிள் பண்ணிக்கலாம். A transpose எங்கே இருக்குன்னா ஹோலாகவே தான் இருக்குது. இதுக்கு டிரான்ஸ்போஸ் இருக்குது, இதுவும் டிரான்ஸ்போஸாக தான் இருக்குது, அதாவது டிட்டர்மெண்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸாக தான் இருக்குது. அப்போ ஸ்ப்ளிட் பண்ணிருக்கு. ஃபஸ்ட்டு 1 by determinant of A into adjoint of A the whole transpose into determinant of A the transpose. ஓகேங்களா? இப்போ ரெண்டுக்குமே டிரான்ஸ்போஸ் இருக்கனால ஹோலான்னு எடுத்துக்கிறேன். determinant of A into 1 by determinant of A into adjoint of A the whole transpose. ரெண்டுக்குமே சேர்த்து வந்து ஹோல் டிரான்ஸ்போஸ்னு எடுத்துக்கிறேன். அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவும் டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏவினா ஆகிடுதுன்னா கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்ம இது என்ன மட்டும்தான் இருக்குது, adjoint of A the whole transpose மட்டும்தான் இருக்குது. ரீகால் பண்ணுறோம். adjoint of A the whole transpose equal to adjoint of A transpose. இதுக்கு எது யூஸ் பண்ணிக்கிறோன்னா A inverse ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறோம். A inverse equal to 1 by determinant of A into adjoint of A. இங்கே என்ன பண்ணுறோன்னா ஏக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் A டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ ஏக்கு பதிலாக A transpose the whole inverse equal to 1 by ஏக்கு பதிலாக A transpose adjoint of ஏக்கு பதிலாக A transpose. ஓகேவா? இப்போ adjoint of A transpose மட்டும் ரைட் சைடு வச்சுட்டேன், மீதெல்லாம் லெஃப்ட் சைட் கொண்டு போயாச்சு. A transpose the whole inverse into determinant of A transpose. ஓகேவா? இப்போ இது ஆல்ரெடி தெரியும் நமக்கு ப்ராப்பர்ட்டி. A transpose the whole inverseனா A inverse the whole transpose. ஓகேவா? அது இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். A inverse the whole transpose determinant of A transpose. இது A inverseக்கு ஃபார்முலா தெரியும், அதை ஃபஸ்ட்டே பார்த்தாச்சு. 1 by determinant of A into adjoint of A, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 1 by determinant of A into adjoint of A the whole transpose into A transpose. இப்போ determinant of A இது determinant of A transpose-னா determinant of A the whole transpose அப்படின்னு எழுதலாம். இது எழுதியாச்சு. இது என்னென்னா இது B transpose மாதிரியும் இது A transpose மாதிரி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறோம். அது AB the transpose equal to B transpose into A transpose எழுதுகிறோம். AB the whole transpose equal to B transpose into A transpose எழுதுகிறோம். இந்த இடத்துல Bங்கிற பொசிஷன் இது இருக்குது, Aங்கிற பொசிஷன் என்ன இருக்குது, determinant of Aன்னு இருக்குது. அப்போ நம்ம எப்படி மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும், determinant of A into 1 by determinant of A into adjoint of Aன்னு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு determinant of A, அதாவது AB the whole transpose. இப்போ B என்ன இருக்குது, அது A இங்கே என்ன இருக்குது, determinant of A into 1 by determinant of A into adjoint of A. இப்போ determinant of A determinant of A என்ன ஆகுது, கேன்சல் ஆகிடுது. இப்போ adjoint of A whole transpose இருக்குது. நம்ம என்ன ஃபைண்ட் அப் பண்ண சொல்லியிருக்காங்க, adjoint of
ஏ டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ த ஹோல் டிரான்ஸ்போஸ்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க.